அப்படின்னு சொன்ன பெருமானாரை சொல்லி தர்றாங்க. எந்த சமுதாயத்தில் வாக்குறுதி மீறப்படுகிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இல்லை. ஒரு சமுதாயம் வாக்குறுதி மீறுகிற போது, இப்ப வாக்குறுதியில் மீறல் ஒரு சமுதாயத்தில் பரவலாகிற போது நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எதிரிகளை சாட்டி விடுவான். அந்த சமுதாயத்தின் மீது எதிரிகளை அல்லாஹ் சாட்டி விடுவான். எதிரி என்ன செய்வான் தெரியுமா? அவர்களின் அத்துணை உடைமைகளையும் பறிப்பான். அவர்களின் உயிர் உடைமைகளை பறித்து சின்ன பின்னமாக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்வான். நாம் கண்ணிமிக்கவர்களே, அவன் யோசித்து பார்க்கிறோம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படித்தானே வக்ஃப் திருத்த சட்டம் அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு மஸ்ஜிதுகள், வழிபாட்டு தலங்கள், பல்வேறு தர்காக்கள், இஸ்லாமிய அடையாள சின்னங்களை கபலீகரம் செய்ய துடிக்கிற ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு, நீதிமன்றத்தின் துணையோடு சட்ட ரீதியாக இவ்வளவு அநியாயங்களை கட்டமைத்து விடுகிற நிலைப்பாடுகளை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த திருத்த சட்டத்துக்கு பெயரில் கூட வக்ஃப் என்கிற வார்த்தை வந்துவிடக்கூடாது என்கிற அளவிற்கு உம்மீது 2025 அப்படின்னு பேரு. இப்ப வக்ஃப் என்கிற வார்த்தை கூட வராத அளவிற்கு வன்மத்தை கக்குகிற, பெரும் அநியாயத்தை செய்கிற ஒரு ஆட்சியாளர்களை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, மட்டுமல்ல அதனுடைய விதிமுறைகள்ல, பல்வேறு அந்த சட்ட மாற்றங்கள்ல இப்ப உள்ள இருக்கிற மெம்பர்கள்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள். முஸ்லீம் அல்லாதவர்களும் அந்த உறுப்பினர்களாக இருக்கலாம். எந்த அளவுக்கு ஆயிரம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீ இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னா, 5 ஆண்டுகள் அவர் இஸ்லாத்தை கடைபிடிச்சிருக்கணுமா? ஒரு வக்ஃப் செய்வதற்கு நிபந்தனை 5 ஆண்டுகள் அவர் இஸ்லாத்தை கடைபிடித்திருக்க வேண்டும். அப்போ ஒரு முஸ்லீமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை அரசாங்கத்திற்கும் நீதிமன்றங்களுக்கும் தந்துவிட்டால் இந்திய நாடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முனாஃபிக்குகளின் ஒரு நாடாக மாறிப்போகும். ஏன்னா அரசாங்கத்திற்கு பயந்து நான் முஸ்லீம், நீதிமன்றத்திற்கு பயந்து நான் முஸ்லீம் என்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு கொண்டு போய்விடும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். சொல்ல போனா நிறைய இந்த சட்டங்கள்ல